அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா யூனிட் 6ல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஷெடியூல் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கும். செகண்ட் வீக்கான ஷெடியூல் படி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன போல தான் ஸ்கூல் புக்கில் லெசன்ஸ் ஓரியன்டாக அப்படியே லெசன்ஸ் இருக்கிற போலையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ண காட்டுவோம். பார்த்தீங்களா? டிஸ்பிளேல ஷோ பண்ணி பாடக்கூடிய கிளாஸும் தனியாக வந்துடும். சில டாபிக்ஸ் எல்லாமே இது போல் போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு கிளாஸாக புரிய வைக்கிற மாதிரி கிளாஸும் தனியாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். யூனிட் 6 டிஎன்பிஎஸ்சி இப்போது அட் ப்ரெசன்ட் நியூ சிலபஸ் படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்ம கிளாஸை நல்லா சூப்பராக நடத்திடுவோம். நீங்கள் கிளாஸை தெளிவாக கவனிங்க. சரிங்களா? பொறுமையாக தான் நான் நடத்த போகிறேன். கிளாஸை தெளிவாக கவனிங்க. இந்த நீதி கட்சி அப்படின்ற இந்த ஒரு டாபிக் பார்த்தோம்னாக்கா இந்த வீடியோ முடியும் போது உங்கள் எல்லாருக்கும் ப்ராப்பராக என்ன பண்ணிட்டு இருக்கணும், தெளிவாக மனசுலையும் மூளையிலையும் அழகாக பதிஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் போயிட்டு ஸ்கூல் புக்கில் அதை எடுத்து அந்த பக்கத்தை திருப்பும்பொழுது நம்ம நடத்தக்கூடிய அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மைண்டில் வரும். அந்த வாய்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் அங்கே படிக்க படிக்க என்ன ஆகும், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக அந்த கிளாஸை கவனிச்சிங்கனாக்கா நீதி கட்சின்ற டாபிக் கவர்டு. நீதி கட்சின்னு பார்த்தோன்னா யூனிட் 6ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னால கண்டிப்பாக இதுலேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 4 கேள்விகளுக்கு வரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதெல்லாம் முன்கூட்டியே கவர் பண்ணி வச்சுருங்க. எக்ஸாம் அனௌன்ஸ் முன்னாடியே பார்த்தோன்னா எதுலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கொஸ்டின்ஸ் எங்கேருந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே என்ன பண்ணிடணும், நீங்கள் கவர் பண்ணிடணும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் யூனிட் 6ங்க, இது 3த்தையும் பட்டுன்னு முடிச்சு வச்சுருங்க. அடிஷ்னலாக மேக்ஸில் பாதி நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த எக்ஸாம் கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடியே கவர் பண்ணுறத அதுக்கான வழிகளில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீதி கட்சி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா 10th சோஷியல் அண்டு 11th பாலிட்டி புக்கில் இருந்தால் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். கிளாஸை நல்லா தெளிவாக கவனிங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அண்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நீதி கட்சி. நீதி கட்சின்றது பார்த்தோம்னாக்கா நம்ம 3 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து அப்படியே பார்க்க போகிறோம். இப்போ நீதி கட்சின்றது உருவாகிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா திராவிட இயக்கங்களோட எழுச்சி ஒன்று ஆரம்பமாகுது. சரிங்களா? அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா பிராமணர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அரசு பணிகளாகட்டும், எந்த ஒரு பணிகளாகட்டும், எந்த பதவியாகட்டும், எல்லாருமே யார் தான் இருக்கிறாங்க, பிராமணர்கள் மட்டுமே அதிக அளவில் முக்கியத்துவம் செலுத்துகிறாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக தள்ளப்படுறாங்க. இதனால் இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு எழுச்சி உண்டாகுது. இதை தான் திராவிட இயக்க எழுச்சி. பிராமணர் அல்லாதோர் என்ன பண்ணுறாங்க, பிராமணர்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்க முற்படுறாங்க. அதுதான் திராவிட இயக்கத்தோட எழுச்சியாக நாம் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா முதல்ல பிராமணர் அல்லாதோருக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு பார்த்தோம்னாக்கா மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான். மெட்ராஸ் மாகாணத்தில் மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை 1909ஆம் ஆண்டு ஒரு 2 வழக்கறிஞர்கள் தொடங்குறாங்க. திரு புருஷோத்தமன் அவர்களும் திரு சீனிவாசனார் அவர்களும் தொடங்குறாங்க. இதுதான் பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டிலேயே மெட்ராஸில் தான் தொடங்குறாங்க. பிராமணர் அல்லாதோர் பிராமணருக்கு எதிராக அல்லது ஆதிக்கம் செலுத்துவோருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கப்பட்டவர்களால் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு எதுனாக்கா மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான். 1909 தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திரு புருஷோத்தமன் மற்றும் சீனிவாசனார். இவங்க 2 பேர்களும் வழக்கறிஞர். இந்த கேள்வி டிஎன்பிசியில் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி கேட்டாச்சு. மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டும் கேட்டாச்சு 1909. தொடங்கியவர்கள் யாருன்னு கேட்டாச்சு, புருஷோத்தமன் மற்றும் சீனிவாசன். சரிங்களா? இதான் சென்னையில் முதலாக பிராமணர் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு எழுச்சி இயக்கமாக இது ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இந்த புள்ளி தான் அமைது. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1912ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற அமைப்பை திரு சி நடேசன் அவர்கள் தோற்றுவிக்கிறாரு. இந்த நீதி கட்சியோட உருவாக்கத்திலே ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே ஒரு பாயிண்ட் யார் தொடர்ச்சியாக கொடுத்துன்னு வர்றாரு அவரோட பங்களிப்புன்னு பார்த்தோம்னாக்கா திரு சி நடேசன் அவர்கள் தான். இவர் பார்த்தோம்னாக்கா மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை 1912 உருவாக்குறார். இந்த அமைப்பு பார்த்தோம்னாக்கா 2 ஆண்டுகள் கழித்து 1914 மெட்ராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் அடையுது. நல்லா பார்த்துங்க, மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை தான் அவர் தோற்றுவிக்கிறாரு 1912ஆம் ஆண்டு. 2 ஆண்டுகள் கழித்து 1914 அது என்ன மாதிரி நேம் சேஞ்ச் ஆகுது பாருங்க, மெட்ராஸ் திராவிடர் சங்கமாக மாறுகிறது. ஓகே, இந்த அமைப்பு தான் இந்த மெட்ராஸ் திராவிடர் சங்கம் தான் பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா?
அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னாக்கா 1912 சி நடேசனை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை தோற்றுவித்தாரா. 2 ஆண்டுகள் கழித்து 1914 மெட்ராஸ் திராவிட சங்கம். அதே அடுத்த 2 ஆண்டு கழித்து 1916 திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு தங்கும் விடுதி தான் என்னது ஹாஸ்டல் அவர் தொடங்குறாரு. யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக சென்னை ட்ரிபிள் கேன்ல தொடங்கியிருப்பார். யாருனாக்கா திரு சி நடேசன் அவர்கள். ஓகே, இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட், நீதி கட்சிக்கு முன்னாடி எந்த மாதிரி அந்த அமைப்பு வலுப்பெற்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த திராவிட இயக்கத்தோட எழுச்சின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல மெட்ராஸ் மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோருக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட இயக்கம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 திரு புருஷோத்தமன் மற்றும் சீனிவாசன் ஆகிய 2 வழக்கறிஞர்களால் தொடங்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா 1912 மெட்ராஸ் ஐக்கிய கழகம் திரு சி நடேசன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் கழித்து அந்த அமைப்பு பார்த்தோம்னாக்கா மெட்ராஸ் திராவிட சங்கம்னு பெயர் மாற்றம் அடையுது. இந்த அமைப்பு தான் பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பாக அழைக்கப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து 1916 சி நடேசன் அவர்கள் சென்னை ட்ரிபிள் கேன்ல திருவல்லிக்கேணி, அதை ட்ரிபிள் கேன்னு சொல்லுவாங்க சரிங்களா, திருவல்லிக்கேணியில நம்மளுக்கு இலக்கணத்துல ஒரு டாபிக் இருக்குல்ல, ஊர் பெயர்களின் மருவு, அது போல திருவல்லிக்கேணி தான் இப்போ எவ்வாறு பேச்சு வழக்கில் எவ்வாறு அழைக்கிறாங்க, ட்ரிபிள் கேன் அப்படின்னு அழைப்பாங்க. சென்னை திருவல்லிக்கேணியில தான் பார்த்தீங்கன்னாக்கா திராவிடர் இல்லம் எனக்கூடிய பிராமணர் அல்லாதோருக்கான மாணவர்களுக்கான தங்கும் விடுதி அவர் தோற்றுவிக்கிறாரு. ஓகே, இந்த பார்ட் வந்து கவர்டு திராவிட இயக்கத்தின் எழுச்சி. இப்போ நம்ம நீதி கட்சி பார்க்கலாம். ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. நீதி கட்சியோட உருவாக்க வரலாறு என்ன, அவங்களோட அமைச்சரவைகள் எப்படி, அவங்களோட செயல்பாடுகள் சாதனைகள் என்ன, நீதி கட்சி எப்படி திராவிடர் இயக்கமாக பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது, இது எல்லாமே நம்ம சேர்த்து என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இந்த டாபிக்கே கவர் ஆகிடும். ஓகே, நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்படும் போது பார்த்தோம்னாக்கா தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற பேரில் தான் இது தோற்றுவிக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு, வேறு பெயர்கள். இப்போது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நீதி கட்சின்னு டைரெக்டாக கேட்காம எல்லா பேரும் கேட்டாங்க. அதுக்காக தான் நான் அதோட வேறு பெயர்களும் சொல்லிடுறேன் சரிங்களா. இது எப்படிலாம் கேட்கலான்னு பார்த்தோம்னாக்கா தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம் மற்றும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் மற்றும் ஜஸ்டிஸ் கட்சி சரிங்களா. ஜஸ்டிஸ் இங்கிலீஷு, கட்சின்றது தமிழ், இப்படி மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டினாலும் ஓகே, இல்லை ஜஸ்டிஸ் கட்சி அல்லது நீதி கட்சி, இது எல்லாமே யார் தான், ஒன்னே ஒன்று தான், நீதி கட்சி அப்படின்ற டாபிக் தான். ஓகேங்களா, இதுதான் வந்து நீதி கட்சியோட வேறு பெயர்கள். என்ன சொன்ன, தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் மற்றும் நீதி கட்சி அல்லது ஜஸ்டிஸ் கட்சி. இவ்வாறு கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் ரேஸ் ஆகலாங்க. ஆனால் இங்கே விஷயம் ஒன்று தான் சரிங்களா. நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளும் கேட்கலாம், இல்லை தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து நீதி கட்சியோட வேறு பெயர்கள். சரி, நீதி கட்சி எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பாக வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அமைப்பை அப்படியே கொண்டு வராங்க, ஒரு வலுப்பெற்ற அமைப்பாக இதை மாற்றுறாங்க. அவ்வளோதான். வலுப்பெற்ற அமைப்பாக எப்படி மாற்றுறாங்கனாக்கா பங்களிப்பை அதிகப்படுத்துகிறாங்க. நிறைய பேர்களை இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா இதில் பங்கேற்க செய்கிறாங்க. அதனால தான் பார்த்தோம்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமானது ஒரு வலுவான அமைப்பாக பிராமணர் அல்லாதோருக்கு ஆதரவாக தொடக்க காலத்தில் செயல்பட்ட ஒரு மிக முக்கியமான அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஓகே, சரி, இந்த நீதி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து தேதியோட குறிப்பிட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்கில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1916 நவம்பர் 20 பார்த்தோம்னாக்கா நீதி கட்சி உருவாக்கப்படுகிறது. நீதி கட்சியை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திரு TM நாயர் அவர்கள், சர் பிட்டி, சர்ன்றது ஒரு பட்டம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய ஒரு பட்டம் தான். சர் பிட்டி தியாகராய செட்டியார் அப்படின்ட்டு பழைய புக்கில் இருக்க, இப்போ தியாகராயர்னு கொடுக்குறாங்க சரிங்களா. சர் பிட்டி தியாகராயர் மற்றும் சி நடேசனார் உள்ள வந்துருவார். அலமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 பேர் கொண்ட அமைப்பால், 30 பேர் கொண்ட குழுவால் என்ன பண்ணுறாங்க, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. இவங்க தான் வந்து நீதி கட்சியை தோற்றுவித்தவர்கள். ஓகே, இதோட தலைவர் யார் இருக்காருன்னு பார்த்தோம்னா திரு TM நாயர் தான் தலைவர். சர் பிட்டி தியாகராயர் பார்த்தோன்னா இந்த அமைப்போட பொது செயலாளராக அவர் விளங்குறாரு. ஓகே, சில சமயங்களில் நீதி கட்சியில் இப்படி கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தலைவருக்கும் பொது செயலாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடு முரண்பாடுலாம் ஏற்படும் போது அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தியவர் யாருனாக்கா திரு சி நடேசன் அவர்கள் தான். ஏன்னா அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு நீதி கட்சி. ஓகேங்களா,
ஓகே, நீதி கட்சியோட வேறு பெயர்கள் பார்த்தோம். நீதி கட்சியை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம். உருவாக்கிய தேதி என்ன? 1916 நவம்பர் 20. சரி, இந்த அமைப்பு பார்த்தோம்னாக்கா நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கிறாங்க. அதுக்கு அடுத்த மாசமே 1916 டிசம்பர் மாசமே பார்த்தோம்னாக்கா மெட்ராஸில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது அரங்கத்தில் எல்லாரும் ஒன்று கூடி பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க. வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திரு தியாகராய செட்டியார் அவர்கள். திரு தியாகராயர். சரிங்களா? இது வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டாங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1916 டிசம்பர். ஏன்னா கட்சி தொடங்குறது எப்போ இவங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை 1916 நவம்பர் மாதம் தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்த மாதமே 1916 டிசம்பர் மாதம் பார்த்தோம்னாக்கா மெட்ராஸில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது அரங்கத்தில் ஒன்று கூடி தியாகராயர் அவர்கள் தான் பார்த்தோம்னாக்கா பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கையை வெளியிடுறாரு. ஓகேங்களா? இதான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கைன்றது தான் என்னன்னு பார்க்குறோம். சரி, இவங்க பார்த்தோம்னா ஒரு 3 வித பத்திரிகையை நடத்துகிறாங்க 3 மொழிகளில். தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை தமிழ் மொழி பத்திரிகை, ஆந்திராவில் தெலுங்கு மொழி பத்திரிகை, டோட்டலாக ஓவரால் இந்தியாவுக்கு ஆங்கில மொழி பத்திரிகைன்னு 3 மொழிகளில் பத்திரிகை நடத்துகிறாங்க. தமிழில் பார்த்தோம்னாக்கா திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகை, தெலுங்குல பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை பார்த்தோம்னா ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பத்திரிகை. இந்த ஜஸ்டிஸ்ன்ற பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ் பத்திரிகைன்னு சொல்ல ஜஸ்டிஸ் கட்சி அது பெயர் மாற்றம் பெறுது. 1917ஆம் ஆண்டுலேருந்து இந்த நீதி கட்சி என்னன்னு அழைக்கிறாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டினே சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடங்கும் போது தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம் இந்த பெயர்களில் தான் தொடங்குது. ஆனால் ஜஸ்டிஸ் கட்சியோ அந்த ஜஸ்டிஸ்ன்ற அந்த பத்திரிகையை பின்பற்றி அது ரொம்ப பாப்புலர் ஆகிறதுனால இது என்னன்னு அழைக்கப்படுறாங்கனாக்கா ஜஸ்டிஸ் கட்சினே சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போனாக்கா 1917ஆம் ஆண்டு முதல் அழைக்கப்படுகிறது. இதுவே டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருந்தான். எப்படி கேட்டிருந்தாங்கனாக்கா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பத்திரிகையின் பெயரால் அது அழைக்கப்படுகிறது. இல்லை ஜஸ்டிஸ் என்பது என்னன்னு கூட நெக்ஸ்ட் டைம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜஸ்டிஸ் என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஜஸ்டிஸ் என்பது என்னது? பத்திரிகையின் பெயரால் அது அழைக்கப்படுகிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதான் வந்து இந்த 3 பத்திரிகை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நீதி கட்சி. இது வந்து டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, பத்திரிகைகள் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட அமைச்சரவை. நீதி கட்சிகள் பார்த்தோம்னாக்கா 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வரும். இந்த சீர்திருத்த சட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அப்போ ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தை இரட்டை ஆட்சி முறையை அது அறிமுகப்படுத்தியிருக்கும். இரட்டை ஆட்சி முறைப்படி காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கும். என்ன பண்ணுவாங்க? இந்த சட்டத்தை அவங்க எதிர்த்து தேர்தலை புறக்கணித்திருப்பாங்க. அப்போ நீதி கட்சி தான் வந்து இங்கே மெயின் பார்ட்டியாக தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க. முதல் தேர்தலே பார்த்தோம்னாக்கா 1920 நடைபெறும். சரிங்களா? இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டப்படி என்ன பண்ணாங்க? தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுனாக்கா 1920ஆம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு முதல் தேர்தல் நடைபெறுது தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தில். இந்த தேர்தலில் பார்த்தோம்னாக்கா நீதி கட்சி வெற்றி பெறுது. மொத்தத்தில் நீதி கட்சின்னு பார்த்தோம்னாக்கா 1920 டு 1937 வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் 13 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. டிஎன்பிசியில் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நீதி கட்சி ஆட்சி செய்த ஆண்டுகள்னாக்கா 13 ஆண்டுகள். ஸ்கூல் புக்லேயே இந்த பாயிண்ட்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த நீதி கட்சியோட அமைச்சரவைகள் முதல் அமைச்சராக பார்த்தோம்னாக்கா சுப்புராயலு என்பவர் தான் வெற்றி பெறுவார் முதல் தேர்தலில். இவர் பார்த்தோம்னா 1920 டு 21 வரையும் இவர் ஆட்சி அமைத்திருப்பார். 21ல் இவர் காலமாயிடுவார். அவருக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா பனகல் அரசர் வந்து தற்காலிகமாக வந்து அவர் என்ன பண்ணுவார்? அந்த ஆட்சியை முழுவதும் 23 வரைக்கும் நடத்தியிருப்பாங்க. முதல்ல நடைபெற்றது பார்த்தீங்களா அந்த 1920 19 சட்டப்படி 20ல் அந்த சட்டமன்றத்துக்கான பதவி காலம் பார்த்தோன்னா 3 ஆண்டுகள் தான். ஒவ்வொரு அமைச்சரவையும் வந்து 3 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருந்தது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட் டேட்டா உங்களுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவி காலம் எவ்வளோ? சட்டமன்றத்துக்கு 5 ஆண்டுகள். ஆனால் மெட்ராஸ் மாகாணம் 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி சட்டமன்றத்தோட பதவி காலம் 3 ஆண்டுகள் தான். ஸோ இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீதி கட்சியின் அமைச்சரவை எத்தனை ஆண்டுகள்? ஒவ்வொரு அமைச்சரவையும் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ததுன்னா எவ்வளோ? 3 ஆண்டுகள் வரை 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தன. முழுமையாக அவங்க ஆட்சி செய்யணும்னாக்கா 3 ஆண்டுகள் சட்டமன்றத்தோட பதவி காலம். ஓகே, முதல் அமைச்சரவை யார் அமைத்தது அப்படின்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நிறைய முறை ரிப்பீட்டடாகவே கேட்டாங்க இதை. மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வர் யார்? சுப்புராயலு ரெட்டியார். நீதி கட்சியின் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்க. நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்க. அதனால நம்மளுக்கு
ஆர்டராக தெரியணும் இந்த இயரில் யார் இருந்தது. சரிங்களா? அந்த சமயத்தில் என்ன முக்கியத்துவமான விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல் அமைச்சரவை பார்த்தோன்னாக்கா சுப்புராயலு ரெட்டியார் 1920 to 21 வரையும் இவர் ஆட்சியில் இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் காலமானதை தொடர்ந்து பனகல் அரசர், பனகல் அரசரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ராமராய நிங்கர். சரிங்களா? ராமராய நிங்கர். அவரை ஏன் பனகல் அரசர் அப்படின்னு அழைக்கிறோம்? அண்ட் பொப்பிலி ராஜாவும் இதில் வருவார். 2 பேருக்கும் சேர்த்து ஒன்று தான். ஏன்னாக்கா அந்த பகுதியில் இந்த சுதேச அரசை அவங்க ஆட்சி செய்த மன்னர்கள் அவங்க. சரிங்களா? பனகல் பகுதியை ஆட்சி செய்தவர் பனகல் அரசரான ராமராய நிங்கர். பொப்பிலி பகுதியை ஆட்சி செய்தவர் பொப்பிலி ராஜா. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேர் கொண்டு அழைக்கிறாங்க. ஓகே, மீதி ஆட்சி காலத்தை பனகல் அரசர் கொண்டு நிரப்புறாங்க. 2வது அமைச்சரவையில் பனகல் அரசரை வெற்றி பெற்று அவரே டைரக்டா முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார். 1923லேருந்து 26 வரையும் அவர் ஆட்சி அமைக்கிறார். 3வது அமைச்சரவையில் பார்த்தோம்னாக்கா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிடும். சுயராஜ்ய கட்சி யார் தோற்றுவித்தது? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். திரு CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஆப்ஷனில் ஜவஹர்லால் நேருன்னு வைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக இருக்கணும். CR தாஸ் அண்ட் மோதிலால் நேரு 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா காங்கிரஸில் தான் இருப்பாங்க CR தாஸும் மோதிலால் நேருவும். இவங்க காங்கிரஸுக்கு உள்ளாகவே தொடங்கப்பட்ட கட்சி தான் எது? சுயராஜ்ய கட்சி. இது ஒரு தனி கட்சியாக அவங்க தொடங்கலை. காங்கிரஸுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர்னு 2 பிரிவாக இருப்பாங்க. அது போல் இருக்கும்போது காங்கிரஸுக்கு உள்ளவே இருந்து காங்கிரஸை பிளவுபடுத்தாமல் இவங்க தோற்றுவித்த இயக்கம் தான் சுயராஜ்ய கட்சி. இந்த சுயராஜ்ய கட்சி பார்த்தோம்னாக்கா 3வது அமைச்சரவை அமைக்கும் போது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அவங்க பார்த்தோம்னா ஆட்சி அமைக்க மறுத்து இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க. ஆனால் சுயேட்சை வேட்பாளராக இங்கே ஒருத்தர் வெற்றி பெற்றிருப்பார், சுப்பராயன். இவரோட சிறப்பம்சம், ஒரு சிறப்பு பேர் இருக்குது. TNPSCயில் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் ஒன்று கேட்டிருந்தாங்க. கருப்பு குதிரை என அழைக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கருப்பு குதிரை என அழைக்கப்பட்டவர் யாருனாக்கா சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுப்பராயன் அவர்கள் தான். அதே போல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பார்க்கும்பொழுது சுயேட்சை வேட்பாளராக இவர் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்றவரும் இவர் தான் முதல் ஆளா. யாருனாக்கா சுப்பராயன் அவர்கள். 1926 முதல் 30 வரை 3 ஆண்டு காலம் இவர் ஆட்சி பண்றாரு. 3வது அமைச்சரவை அமைத்தவர் சுப்பராயன் தான். சுயராஜ்ய கட்சி ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கிறார். ஓகே, 4வது அமைச்சரவை யாருன்னு பார்த்தோம்னா திரு முனுசாமி நாயுடுன்னு சொல்லுவாங்க. திரு முனுசாமி அவர்கள் 1930 to 32 வரைக்கும் அவர் ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவரை ஏதோ காரணம் சொல்லி பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. 32 to 34 பொப்பிலி ராஜா கொண்டு ஆட்சியை நிவர்த்தி செய்வாங்க. 5வது மற்றும் கடைசி அமைச்சரவை நீதி கட்சின்னு பார்த்தோம்னாக்கா பொப்பிலி ராஜா ஆட்சி பண்ணியிருப்பாரு 1934 to 37 வரைக்கும். நீதி கட்சி மொத்தமாக 13 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. 5 அமைச்சரவை அமைத்திருக்காங்க. சுப்புராயலு ரெட்டியார், பனகல் அரசர், 3வது சுப்பராயன், 4th ஒன் முனுசாமி, 5th ஒன் பொப்பிலி ராஜா. இந்த 5 ஆண்டுகளும் 5 அமைச்சரவை முடித்த ஒன்றும் பார்த்தோன்னாக்கா 1937 1935ஆம் சட்டப்படி தேர்தல் நடைபெறும். காங்கிரஸ் போட்டியிடுவாங்க. 1937 காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெறும். நீதி கட்சி படுதோல்வி அடையும். காங்கிரஸ் வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைப்பா? திரு ராஜாஜி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்பார். ஓகே, அது எல்லாமே நம்ம அரசியல் கட்சிகள்ன்ற வரலாற்றில் நம்ம அதை பார்ப்போம். இங்கே இவங்களோட கான்செப்ட் இதோட முடியுது. தேர்தல் வரலாறு. நீதி கட்சி 1937 தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி ஆட்சி அமைக்கிறாங்க. இவ்வளோதான் பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த நீதி கட்சியோட உருவாக்க வரலாறு, அவங்களோட அமைச்சரவையோட செயல்பாடுகள். சரி, நீதி கட்சியோட சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய ஆணைகள் பிறப்பித்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சமூக முன்னேற்றத்துக்கு மிக மிக அடிப்படையாக விளங்கின ஒரு பேஸ்மெண்ட்டை யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த விஷயங்கள் ஒரு 10 விஷயங்கள் டேட்டாஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நோட்டில் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வகுப்பு வாரி அரசாணை பிறப்பித்திருப்பாங்க. முதல் வகுப்பு வாரி அரசாணை பார்த்தோம்னாக்கா 1921 செப்டம்பர் 16 ஸ்கூல் புக்கில் டேட்டோட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இது பார்த்தோன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தால் தெரியும், இல்லை புதுசாக எழுதினாலும் நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இயர் ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா 1921 இயர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் செப்டம்பர் அக்டோபர் மந்த்தை என்ன பண்ணியிருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறா போல கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா ஸ்கூல் புக்கில் அந்த டேட்டா கொடுத்துருக்காங்களா, டேட்டா தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா நோட் பண்ணிவிடுங்க. இந்த இயர்ஸை நீங்கள் எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுடணும். ஸ்கூல் புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா காலக்கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது போல் போட்டு அந்தந்த இயர்னு போட்டு அப்படி படித்தோன்னு வச்சுங்களேன், அதை மனப்பாடம் பண்ண தேவை. சும்மா நீங்கள் படிக்கும்போது ஒரு கிளாஸ் எடுத்து திருப்பி பார்க்கும் போதே பார்த்தோம்னாக்கா
நம்ம மைண்டில் பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆகிடும். 1905 வங்கப்பிரிவினை, 1906 சூரத் பிளவு, வங்கப்பிரிவினை என்ன வரும் 1906 முஸ்லீம் லீக். இந்த அதுக்கு அடுத்த வருஷம் 1907 சூரத் பிளவுன்னு வரும். இந்த ஆர்டர் மாறிச்சுன்னு வச்சுங்களேன், சூரத் பிளவு ஃபஸ்ட்டு வருமா வங்கப்பிரிவினை ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு மாறிச்சுனாலே நம்மளுக்கு வந்துடும். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னாக்கா, வாய மூடு சூடு வச்சிருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாய மூடு சூடு வச்சிருவேன், வா மூ சு, இந்த 3 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். வான்றது வங்கப்பிரிவினை 1905 ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். 1906 முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படும், 1907 சூரத் பிளவு அப்படின்ற போல் ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் சமயத்தில் டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். அங்கே போய்ட்டு உட்காந்துன்னு இதுவா அதுவான்னு தெரியலேன்ட்டு உட்காந்து நம்ம என்ன பண்ணோம், தப்பான ஆன்சர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அதனால தான் படிக்கிறது எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் அட் ப்ரெசன்ட் எக்ஸாம் ஹாலில் என்ன நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு போஸ்டிங்கை வாங்கி தரும். ஓகேங்களா? 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் போஸ்டிங் பார்த்தோம்னாக்கா 15,000 பேர் தான் வாங்க போகிறாங்க. அது எப்படி வாங்க முடியும்? இப்போ உங்களோட என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க்கோட ப்ளஸ் சாஃப்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் சேர்த்து பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்க முடியும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, வீட்டிலேருந்தே படிங்க, இல்லை இன்ஸ்டியூட் போய் படிங்க, இல்லை ஆன்லைனில் ரெஃபர் பண்ணி படிங்க. எங்கே படித்தாலும் சரி அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். உங்களோட ஓன் நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அது உங்களை மற்றவங்கள விட தனித்துவமாக உங்களை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போகும். ஓகே, இதோட நீதி கட்சியோட சாதனைகள்ன்ற டாப்பிக்கில் பார்த்தோன்னா ஒரு 10 விஷயம் நான் உங்களுக்கு தர போகிறேன். டேட்டாஸாக வரும், இது எல்லாமே நீங்கள் நோட்டாக மேக் பண்ணிக்கங்க. முதல் 2 வகுப்பு வாரி அரசாணைகளை பிறப்பித்திருப்பாங்க. முதல் வகுப்பு வாரி அரசாணை பார்த்தோம்னாக்கா 1921 செப்டம்பர் மாதம் 16 பிறப்பித்திருப்பாங்க. இரண்டாவது பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷமே 1922 ஒரு வகுப்பு வாரி அரசாணை பிறப்பித்திருப்பாங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, மெட்ராஸ் மாகாணத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக கல்வி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இவங்க அளித்திருப்பாங்க. பெண்களோட பங்களிப்பை இவங்க அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, இந்த வகுப்பு வாரி ஆணையை மெட்ராஸ் மாகாணம் பின்பற்றும் போது என்ன ஆயிடுது, இந்திய அளவில் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே அது இவங்க இந்த மாதிரி வகுப்பு வாரி அரசாணையை பிறப்பித்து பின்பற்றாங்கன்னு சொல்லி செண்பகம் துரைராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருப்பார் 1951. என்னன்னாக்கா, அவர் வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இடம் கேட்டு சீட் கேட்டு விண்ணப்பித்திருப்பார். ஆனால் இடஒதுக்கீடு காரணம் காட்டி அவருக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சீட் அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு அவர் சென்னை உயர்நீதிமன்றம் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, என்ன சொல்லியிருப்பாங்க, மெட்ராஸ் மாகாணத்தில் பின்பற்றக்கூடிய அந்த வகுப்பு வாரி அரசாணையை ரத்து செய்யப்பட வேண்டியதான் தீர்ப்பை அளித்திருப்பாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தீர்ப்பை உறுதி பண்ணுது. இதை எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா காமராசர், தந்தை பெரியார் இவங்க எல்லாருமே பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக என்ன தேவை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இதனால தான் என்னன்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் முதலாவது சட்ட திருத்தத்தை 1951 கொண்டு வந்து விதி 15 விதி 16 சப்கிளாஸ் சேர்த்திருப்பாங்க. என்ன பண்ணலாம், அரசாங்கம் நினைச்சாக்கா நாடாளுமன்றம் நினைக்கும் பொழுது சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்தம் மேற்கொண்டு இந்த வகுப்பு வாரி அரசாணையை தமிழ்நாட்டுக்கு அவங்க மறுபடியும் உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த டாபிக் வந்து நம்ம இடஒதுக்கீடுன்ற டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நான் அதை தெளிவாக சொல்லிடுவேன். ஓகே, இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, வகுப்பு வாரி அரசாணை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு வாக்குரிமை முதல் முறையாக நீதி கட்சி தான் வழங்குறாங்க. 1921 வழங்கப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தொழிற்சாலை உதவி சட்டம். தொழிற்சாலை உதவி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டான், 1922 இயர் படி வரிசையாக தான் கொடுத்துருப்பேன், ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம். வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் 1923 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபோர்த் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், இது பணியாளர் தேர்வு வாரியம் 1924 அமைத்திருப்பாங்க. பனகல் அரசரோட ஆட்சியில், அதாவது நீதி கட்சியோட இரண்டாவது அமைச்சரவை அமைக்கிறாங்க பார்த்தீங்களா, பனகல் அரசரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த பணியாளர் தேர்வு கழகத்தை தோற்றுவிப்பாங்க 1924. பிரிட்டிஷ் அரசாங்கம் இது 1929 என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, பொதுப்பணி தேர்வாணையமாக பெரிய போர்டாகவே இவங்க அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பணியாளர் தேர்வு கழகம் அல்லது தேர்வு கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போனாக்கா 1924. பனகல் அரசர் அல்லது நீதி கட்சியோட இரண்டாவது அமைச்சரவை
இது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்ட ஆண்டுனாக்கா 1929. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா 1926 ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் கொண்டு வந்ததுனால என்னன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களும் என்ன பண்ணலாம், கோவில் விவகாரங்களை நிர்வகிப்பதற்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டமாக இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் விளங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்ராஸ் மாகாணத்தின் சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. மெட்ராஸ் மாகாணத்தின் சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யாருனாக்கா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். இந்தியாவின் முதல் சட்ட மேலவை உறுப்பினர்னாலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். இவங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த கொஸ்டினை வந்து நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டாங்க. முத்துலட்சுமி ரெட்டினாலே 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். டிஎன்பிசியில் முத்துலட்சுமி ரெட்டின்ற அந்த ஆப்ஷனில் எல்லாமே இருக்காது. கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கேயாவது படிக்கும்போது முத்துலட்சுமி ரெட்டின்னு இருந்தாக்கா அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவான், அதில் வந்து கேள்விகள் வரும். ஓகே, 1926 முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தாங்க பார்த்தீங்களா நீதி கட்சி. அப்பயே அவங்க அங்கீகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தேர்தலில் யாரும் போட்டியிருக்க மாட்டாங்க. 1926 ஆண்டு தேர்தலில் தான் இவங்க போட்டிட்டு சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1929 சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்க பரிந்துரைத்த கமிட்டியும் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சிவஞானம் பிள்ளை கமிட்டி. ஓகேங்களா, 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவித்தது அவங்க தான் தோற்றுவித்தது நீதி கட்சியோட பீரியடில் தான். பரிந்துரைத்த அமைப்பு கமிட்டின்னு கேட்டாங்கக்கா சிவஞானம் பிள்ளை. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா இந்த நீதி கட்சியானது எப்படி திராவிட கழகமாக மாறுது அப்படின்னாக்கா நீதி கட்சி 1937 தேர்தலில் தோல்வி அடைந்துங்களா. 1938 பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட தலைவராக தந்தை பெரியார் பொறுப்பேற்கிறார். சில காலங்கள் பார்த்தோம்னா நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டிலையும் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா சுயமரியாதை இயக்கம் பார்த்தோம்னாக்கா 1925 தந்தை பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டு மிக பிரபலமாக அது நடைபெற்று வந்தது. அந்த கட்டுப்பாட்டில் இவர் காங்கிரஸ்குள்ளேயே இருக்காரு. இவர் நீதி கட்சிக்கு தலைவராகும் போது அதையும் சேர்த்து இவர் கவனிக்கும் போது என்ன ஆகுது, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் நீதி கட்சி இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாக்கா இருந்தது என்பதுதான் சரி. சரிங்களா, நீதி கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாலும் 1938. அதுக்கப்புறம் நீதி கட்சி தொடர்பான வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னாக்கா 1944 அக்டோபர் 4 சேலத்தில் நடைபெறக்கூடிய நீதி கட்சியோட மாநாடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை வகித்திருப்பார் பார்த்தோன்னாக்கா தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைமை வகித்திருப்பார். அறிஞர் அண்ணா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். என்னன்னாக்கா நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என மாற்றக்கூடிய தீர்மானத்தை அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பார். தீர்மானத்தை நிறைவேற்றியது யார், தந்தை பெரியார். இதுலேருந்து கேள்விகள் எப்படி கேட்கலான்னு பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட சேலம் மாநாடு நடைபெற்ற ஆண்டுனாக்கா 1944 அக்டோபர் மாதம் நம்மளுக்கு தெரியணும். நடைபெற்ற இடம்னு கேட்டாக்கா சேலம்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாருனாக்கா தந்தை பெரியார். குழப்பிக்கூடாது, நம்ம தலைமை வகித்தது தந்தை பெரியார். தீர்மானம் கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யாருனாக்கா தந்தை பெரியார் தான். இந்த மாநாட்டில் தந்தை பெரியார் வந்து ஒரு முழங்கியிருப்பார். என்னன்னாக்கா திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படின்னு சொன்னது யாருனாக்கா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். இதன் மூலம் 1944 என்ன ஆயிடுச்சு, நீதி கட்சியானது திராவிட கழகமா மாறிடுச்சு. 1914 சி நடேசன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் திராவிட சங்கமானது 1916 நீதி கட்சியா மாற்றம் பெற்று தென்னிந்திய நல உரிமை சங்கமாகி நீதி கட்சியா மாற்றம் பெற்று 1944 திராவிடர் சங்கமாக திராவிடர் கழகமாக அது மாற்றம் பெற்றது. சரிங்களா, இதுதான் வந்து நீதி கட்சியோட ஓவரால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் சரி, அதர் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டக்கூடிய எல்லா டேட்டாஸும் வந்து உங்களுக்கு சூப்பராக என்ன ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு வீடியோவிலே உங்களுக்கு நீதி கட்சின்ற பார்ட்டே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா வீடியோவை பொறுமையாக நிதானமாக பாருங்கள், கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சுட்டு இந்த 10th சோஷியல் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள பாடமும் 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் நீதி கட்சின்ற அந்த பார்ட் மட்டும் தெளிவாக பொறுமையாக நிதானமாக படிங்க. இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்டாக மேக் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, இப்போ நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுனாக்கா ஒரு ஐஃபன் போட்டு அந்த டேட் உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். நோட் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக பதிஞ்சிரும். இந்த நீதி கட்சின்ற பார்ட்டை நீங்கள் எக்ஸாமில் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிட்ட உடனே இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிட்டிங்க, இந்த ரெண்டு புக்கில் இருக்கக்கூடிய
அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புக்கில் நீங்கள் எந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்க, இதுதான் வந்து நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு கொண்டு வந்தது. ஒரே ஒரு கோட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அது என்னன்னாக்கா, திராவிடர் இல்லத்தை தொடங்கினார் பார்த்தீங்களா சி நடேசன் அவர்கள், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் கொடுத்திருப்பார். என்னன்னாக்கா, பிராமணர் அல்லாதார எங்களுக்கு அரசு பணிகளில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை எனில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா சி நடேசன் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் புக்கு ஒன்று இருக்கும், ஸ்கூல் புக் இல்லை, இந்த தமிழர்களோட வரலாறு பற்றின ஒரு 2 புக் இருக்கும். அந்த புக்கை வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. கனக சபை பிள்ளை எழுதிய 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் அப்படின்ற வார்த்தையில அந்த பாடத்தை அந்த புத்தகத்தை ஹிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கனக சபை பிள்ளை எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்துங்க. அதே போல் 1856ஆம் ஆண்டு கால்டுவெல்லால் எழுதப்பட்ட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலையும் கால்டுவெல் தான் எழுதினாரு, அந்த இயர் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இதுதான் நீதி கட்சின்ற பார்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே சொல்லுங்கள். கிளாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப இன்னும் உற்சாகத்தோட இன்னும் நிறைய கிளாஸ் எல்லாமே பாருங்கள். ஒவ்வொரு கிளாஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணிவிட்டு தெளிவாக புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் எல்லாருமே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு படிக்க கூட நேரம் இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னேற ஆகணும். நம்ம ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இங்கே கண்டிப்பாக படித்து ஆகணும். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, காலை படி கடும் பகல் படி மாலை படி எப்பொழுதுமே படி தான். இந்த எக்ஸாம் வந்துச்சா, எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு தான் படிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போத்துலேருந்தே உங்களை தயார்படுத்திக்கணும். இப்போலேருந்தே நீங்கள் அந்த ஸ்பீடை கொண்டு வரும்போது தான் எக்ஸாம் வந்துட்ட பிறகு பார்த்தோம்னாக்கா கால் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கா இன்னும் ஸ்பீட் அதிகமாகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நிறைய படிக்கலாம், நிறைய விஷயங்களை ரிவிஷன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து சிலபஸ் எது படித்தாலும் சரி சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக அவங்க என்ன மாதிரி கேள்விகளை நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அவங்கள புரிஞ்சுக்கங்க போதும். கண்டிப்பாக என்ன முடியும், நம்மளால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும். ஓகேங்க, தேங்க்யூ.